எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, இந்த வாரராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வாரம் என்பது 27 ஏப்ரல் 2026 துவங்கி 3 மே 2026 வரை. பராப வருடம் சித்திரை 14 முதல் சித்திரை 20 வரை. 28 ஏப்ரல் 2026 அதிகாலை சுமார் 4 மணி அளவிலே சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அது மட்டுமல்ல, குரு பகவானோடு உங்களுடைய ராசிக்கு 12ல இருக்கக்கூடிய குரு பகவானோடு கஜகேசரி யோகத்தை அமைப்பார். ஆகையினால் முயற்சிகளிலே ஒரு வெற்றி, சுப விரயம் சார்ந்த விஷயங்களிலே எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அருளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரத்தினுடைய கிரகநிலை தருகிறது. சந்திரன், செவ்வாய், புதன் கஜகேசரி யோகம். வியாழன் வெள்ளி பார்க்கும்போது சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வை பலம் பெறுவார். இந்த 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில முயற்சிகளிலேயே நல்ல முயற்சியாக இருக்க வேண்டும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாத்வீகமான, உங்களுடைய உயர்வுக்கு எப்படி நன்றாக இருக்குமோ அப்படி மட்டும் யோசித்து எடுக்க வேண்டும். சிந்தை தடுமாற்றம், சீரற்ற முடிவு இவையெல்லாம் சிக்கல் ஏற்படுத்தும். ஏனென்றால் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மீது கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய தாக்கம் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சனி செவ்வாய் இணைந்த அந்த பார்வை என்பது சிறிய தவறு செய்தாலும் கூட அதனால் பெரிய வருத்தங்களை தந்துவிடக்கூடியதா அமைந்துவிடும். ஆகையினாலே தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் செலவு இருக்கக்கூடிய வாரமாக இது அமைகிறது. அதனால் சேமிப்பு சற்று குறையக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது. குடும்பம், வாகனம், வீடு வாகனம், மாடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவிற்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காதல் அற்புதமா இருக்கும். 11ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் காதலிப்பவர்களுக்கு இணக்கம் ஏற்படும். வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாக மாற்றிக்கொண்டு காதலை திருமணத்திலே முடிக்க வேண்டுமே தவிர டைம் பாஸ் காதல் இருக்கிறது அல்லது ஏற்கனவே இருந்தது, காதல் தவறாக இருந்திருக்கிறது, காதலை தவறாக நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்றால் இந்த காம்பினேஷன் உங்களுடைய ராசியிலிருந்து பாக்கிய நிலையில் 9ஆம் நிலையில இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் வாரத்தினுடைய துவக்கத்திலே செவ்வாய், சனி மற்றும் புதன் இணைவு என்பது அதிர்ஷ்டத்தை குறைத்துவிடும். அதனால் எப்போதுமே நல்ல விஷயங்களே யோசித்து நல்லதன்பால் எண்ணத்தை வைத்து செயல்படும் போது வெற்றி. அரசு சார்ந்த துறையில இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும். பம்பு வழக்கிலே வெற்றி காண்பதற்கான யோசனை எல்லாம், அதிலிருந்து விடுவித்து கொண்டு வரக்கூடிய யோசனை எல்லாம் வெற்றியை தரும். கடன் அடைக்கக்கூடிய யோசனை எல்லாம் வெற்றியை தரும். ஏதேனும் நீண்ட நாள்பட்ட நோயாக இருக்கிறது, சற்று வயதில் முதிர்ந்து இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களாக இருந்தால் அதற்கான நோய்க்கான ஒரு தீர்வு கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. ஆனால் மறைந்திருக்கக்கூடிய எதிரிகள் விஷயத்துல ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் அது சார்ந்த விஷயத்திலே சரியான ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. தொழில் நிச்சயமாக எப்படி முன்னேற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலைகளாக இந்த வாரம் அமைகிறது. வாரத்தினுடைய கடைசியிலே பார்க்கும்போது சந்திரன் உங்களோட ராசிநாதன் நீச்சம் பெற்று விடுவார், சுக்கிரனுடைய பார்வை பெறுகிறார். ஆகினால எதிலும் பேராசை என்பது கூடாது. ஏற்காத உணவுகளை தவிர்க்க வேண்டும். வெளி உணவுகளை நிச்சயமாக தவிர்ப்பது நன்மையை தரும். அது மட்டுமல்லாமல் நிபுண யோகத்தின் மூலமாக உங்களுடைய அந்த சமயோஜித புத்தியின் காரணமாக பல வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள். புதன், குரு, சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை, அதாவது சுபர்கள் 6, 7, 8 இடங்களில சந்திரன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இருக்கும்போது, அதாவது உங்கள் ராசியிலிருந்து அல்ல, சந்திரன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பார்க்கும்போது சுபர்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஆதியோகம் என்பதை தருகிறது. அதனால் ஒரு நல்ல டீம் லீடர், ஏதாவது ஒரு டீம் உங்களுக்கு கீழ் இருக்கிறதுனா டீம் லீடராக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும். வாரத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில. அதனால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 2 மணி அளவில சந்திரனானவர் விருச்சிக ராசிக்கு வந்து நீச்சம் பெற்று விடுவார். அப்போது ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய பார்வை, அதனால் எதையாவது ஒன்றை என்ஜாய் செய்து விடலாம் என்று நினைத்து சிக்கலிலே இருக்கக்கூடாது. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மனதை வேறெங்கும் தடுமாற விடாமல் கல்வியில ஈடுபடும் போது வெற்றி. புரியாத விஷயங்களை ஆசிரியர்களோடு கேட்டு தெரிந்து கொள்வது என்பதுதான் சிறப்பு.
காரணம், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி புதன். கணக்கு சார்ந்த விஷயத்திற்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்யத்தை தந்தாலும் கூட 10ஆம் நிலையில, ஆனால் புதனானவர் மறைந்திருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த ஞானம் செல்வம் தருவார். இருந்தாலும் சிறந்த ஆலோசனை பெற்றால்தான் தருவார். 5 ராசிகளுக்குள் கிரகங்கள் அனைத்தும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காலம். அதனால் பொதுவில யாவருக்கும் பேச்சை குறைத்து நன்னடத்தையின்பால் இருந்தால் வெற்றி என்பது இருக்கும். தேவையில்லாத வீண் வம்பு விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக முக்கியம். வீண் வம்பு விவாதங்களில் ஈடுபடுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த விஷயம் எல்லாம் முடியும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சஞ்சாரமானது சாதகமாக இருக்கிறது. அதனால் வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு அமையும். பேச்சில் நிதானமும் தினந்தோறும் விநாயகர் வழிபாடும் மிக முக்கியம். எனது அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை ஏப்ரல் 27, 2026 இந்த நாளிலே சந்திரன் சிம்ம ராசியில கேதுவோடு இணைந்திருப்பார். இந்த கேது சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ராகுவினுடைய பார்வை இயற்கையாகவே அங்கு அமையும். ஆகையினாலே எதை செய்தாலும் எந்த ராசினராக இருந்தாலும் பதற்றமின்றி செய்ய வேண்டும், அல்லது ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு அல்லது முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, அதே போல் உங்களுக்கு முழு முதற் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையின் பேச்சை கேட்டு அல்லது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய அறிவுரை ஆலோசகருடைய அறிவுரையை கேட்டு இந்த நாளிலே செயல் எதுவும் செய்யும் போது வெற்றியை தரும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 14ஆம் நாள், ஏப்ரல் 27, 2026 திதி 6:16 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 9:18 PM வரை, பிறகு உத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில பெருமாளை விரதமிருந்து வேண்டும் போது தவறுகள், தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் இந்த நாளில விரதம் இருந்து போக்கிக் கொள்ளலாம். காம இச்சையை போக்குவதற்கு அல்லது காம இச்சையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமாள் வழிபாடு என்பது, இந்த ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அற்புதத்தை தரும். பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும். இந்த நாள் புதன் ஜெயந்தி. ஏகாதசி திதியில்தான் புதன் பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். நவ கிரகங்களிலே புதனுக்கு பச்சை ஆடை உடுத்தி 5 தீபங்கள் வைத்து மறி கொழுந்து போன்ற பச்சை மலர்களால் அர்ச்சனை செய்வது புதன் தோஷம் விலகும். மேலும் இந்த வாரத்தில புதனானவர் அஸ்தங்கதமாகி இருக்கிறார். ஆகினாலே அதனால் புத்தி குறைவு ஏற்பட்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நாளிலே குறைந்தபட்சம் புதனை நினைத்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 15ஆம் நாள், ஏப்ரல் 28, 2026 6:52 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 10:36 PM வரை, பிறகு ஹஸ்தம். இரவு 10:36 வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இது பரசுராம துவாதசி என்று அழைக்கப்படக்கூடிய துவாதசி. பெருமாள் வழிபாடு, பரசுராம வழிபாடு செய்வதெல்லாம் பித்ரு தோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது சான்றோர்களை அவமரியாதை செய்து அவர்களுக்கு எதிரான துரோகங்களை செய்து தரக்கூடிய தோஷமாகும். இது உங்களுடைய டிஎன்ஏவிலேயே பதிவாகிவிடும். அப்படிப்பட்ட டிஎன்ஏவிலே பதிவாகி பல தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய இந்த பாவங்களை இது போன்ற நாட்களிலே பரிகாரங்கள் செய்து இறைவனை வேண்டி பிரச்சனைகளிலிருந்து அகல்வது என்பது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே தாலி கட்டும் உற்சவம் நடக்கும். இந்த நாளிலே பெண்கள் மீனாட்சி அம்மனுக்கு தாலி ஏறும் போது தாலி மாற்ற ஏற்ற நேரமாக அமையும். காலை 7 மணி வரை கரிநாள். ஆகையினாலே 7 மணி வரை புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 16, ஏப்ரல் 29, 2026 7:51 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. அஸ்தம் நட்சத்திரம் 12:16 AM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாள் மரண யோகம் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. சின்னமஸ்தா என்று நீங்கள் பார்க்கக்கூடிய தினசரி கேலண்டர்ல போட்டிருக்கும். அதாவது பராசக்தி வழிபாடு செய்வது, தேவி பாகவதம் படிப்பது, இவையெல்லாம் ராகு தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமையானால் புதன் தோஷம் நீங்குகிறது. புதன்கிழமை அன்று ராகு தோஷம் நீங்க வழிபாடு.
கரூர சித்தர் ஜெயந்தி பிரதோஷ வழிபாடு மாலை வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்வது சிறப்பை தரும். வராகி அம்மனுக்கான வழிபாடு இந்த நாளிலே தைரியத்தை தரும், தடைகளை எல்லாம் அகற்றி வெற்றியை தரும். சுப காரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்கள் செய்ய இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை சித்திரை 17 ஏப்ரல் 30 2026 9:12 PM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் 2:16 AM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இந்த நாள் ஒரு மிக நல்ல சுப நாளாக அமைகிறது. திருமணம் மற்றும் அனைத்து சுபகாரியங்களையும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் புது வீடு புகுவதற்கு, கிரகப்பிரவேசம், பால் காய்ச்ச, குளம் கிணறெல்லாம் வெட்ட, குடிநீருக்காக போர் போட்டால் நல்ல இனிய நீர், தேங்காய் தண்ணீர் போன்ற இளநீர் போன்ற ஒரு நீர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும். தேவதா பிரதிஷ்டை செய்ய, அனைத்து நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாள். இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தி, வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தியாக அமைகிறது. பிறவி கடன் தீர ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பானகம் நிவேதனமாக வைத்து மற்றவர்களுக்கும் தருவது மிகப்பெரிய சிறப்பை தரும். ஜுவலந்தம் என்று நரசிம்மரை அழைப்பார். ஏனென்றால் அழைத்தவுடன் வரக்கூடிய தெய்வம் என்று போற்றப்படக்கூடியது மற்றும் பிரகாசத்தை, பிரைட்னஸை தரக்கூடியவர். ஆகையினால் நரசிம்மர் வழிபாடை தவறாமல் இந்த நாளிலே செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை சித்திரை 18 மே 1 2026 10:52 PM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. சுவாதி நட்சத்திரம் 4:35 AM வரை, பிறகு விசாகம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் சித்திரா பௌர்ணமி. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த உற்சவம் மதுரையிலே நடக்கும். சித்திர குப்தனுக்கான பூஜை. புதிய முறத்திலே நவதானியங்களை வைத்து, நோட்டு பேனாவை எல்லாம் வைத்து தானம் செய்தால் நம்முடைய இறந்த முன்னோர்கள் ஒருவேளை நரகத்திலே இருந்தால் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கான வழி திறக்கும். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இந்த நாள் சத்திய நாராயண பூஜை செய்ய ஏற்ற நாளாக, சத்யநாராயண பூஜை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. புத்த பூர்ணிமா, குறைந்தபட்சம் புத்த பூர்ணிமா அன்று உங்களுடைய குருமார்களை சென்று வணங்குவது, அவர்களுக்கான உபசரணை அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு நன்மையை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாளிலே அசைவம் தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் அசைவம் தவிர்ப்பது நல்லது. அர்த்தநாரீஸ்வரருக்கான பூஜை செய்ய ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை அமைகிறது. மே 1 அன்று அமைகிறது. தம்பதிகளினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை சித்திரை 19 மே 2 2026 12:50 AM வரை பிரதமை, பின்னர் இறுதியை. விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இஷ்ட தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாள். வைசாக பகுலம் என்று பஞ்சாங்கங்களிலே போட்டிருக்கும், தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும். தில ஹோமம் மற்றும் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 20 மே 3 2026 3:02 AM வரை திருதியை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம் 7-9 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் மரண யோகம், மிருத்யு. அதனால் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்களிலே மனதை லயித்து ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் தனிய நாளாக அமைகிறது. இறந்தன்பு நேயர்களே, சந்திராசிரமம் பெறக்கூடிய ராசிகளாக அமைவது மகரம், கும்பம், மீனம், மேஷம். ஆகினாலே இல்லத்திலே இருக்கக்கூடிய, உங்களோடு இருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பணி செய்யக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனுசரணையாக இந்த வாரத்தில் இருப்பது மேலும் பல சிறப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய மன சஞ்சலத்தை தவிர்க்க இது உதவும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.